உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யாழினை உலுக்கிய இரட்டை சகோதரிகளுடைய உயிரிழப்பு தொடர்பான காணொளிகளை தான் இன்றைய காணொளியிலே பார்வையிட போறீர்கள். மற்றும் இந்த காணொளிகளிலே இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மோகமான ஒரு காணொளிகளாக தான் இந்த காணொளிகள் அமைய பெறவுள்ளது. எமது காணொளிக்கு நீங்க புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க. கூடுதலான மக்கள் எமது காணொளிகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம காணொளியை பார்வையிடுங்கள். நேரடியாக காணொளியில் செல்வோம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சுன்னாகம் பிரிவிற்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியிலே இரட்டை சகோதரிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பள்ளி பாடசாலைக்கு சென்று வருவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. இந்த மாணவிகள் சிறந்த கல்வியிலே சிறந்த மாணவர்களாக காணப்பட்டாலும் அவர்களுடைய நேற்றைய தினம் அவர்கள் சனிக்கிழமை 1ஆம் தேதி யாரும் எதிர்பாராத ஒரு திடீர் முடிவை எடுத்திருக்கிறார்கள். தமக்கு தாமே நெருப்பை மூட்டி தீ மூட்டி உயிரிழப்பதற்கு முற்பட்டிருக்கிறார்கள். எனவே அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற அயலவர்கள் கூடி அவர்களை உடனடியாக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு நேற்றைய தினம் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளிலே அவர்கள் கூறிய விடயமானது, அவர் உயிரிழப்பதற்கு முன்னர் கூறிய விடயமானது, தங்களுக்கு வாழ பிடிக்கவில்லை என கூறியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழ பிடிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை கூறிவிட்டு அவர்கள் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகவும் புன்னாலை கட்டுவன் பகுதியிலே மிகவும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு இரட்டை சகோதரிகள் என்றாலே எல்லோருக்கும் ஒரு இரண்டை பிள்ளைகள் பிறப்பது அரிது. அந்த இரண்டை பிள்ளைகள் பிறப்பதை கூடுதலான பெற்றோர்கள் விரும்புவார்கள். என்னோட ஒரே மாதிரி உடுப்பு போடுகிறோம், ஒரே மாதிரி இடங்களை சுற்றி திரிவார்கள், ஒரே மாதிரி எங்கே பள்ளிக்கூடம் போனாலும் ஒரே உடுப்புகள், ஒரே அவர்களுடைய நடவுட பாவனைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ கூடுதலான அவர்களை ஒரே மாதிரி சில பேரை இரட்டை சகோதரர்களை எளிதில் காண முடிவது அரிது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலான அந்த முகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதால நாங்கள் அந்த அவர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமாயிருக்கும். இரட்டை சகோதரிகள் திடீரென அவர்கள் இந்த இவ்வாறான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியானது மிகவும் ஒரு சோகமான சம்பவமாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வாறான துயரமான சம்பவங்களை எடுப்பதற்கு அவர்களுடைய ஏற்படுகின்ற மன அழுத்தமும் அவர்களுக்கு வீட்டில் ஏதேனும் பிரச்சனையோ அல்லது அயலவர்கள் மற்றும் பிற சூழலால் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ தெரியவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இவ்வாறான இளையவர்கள் பிறப்பதற்கான பிரதானமான காரணமாக இருக்கிறது அவர்களுடைய அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் எந்த பிரச்சனைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி அவர்களுடைய எந்த பிரச்சனை என்றாலும் எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம் இல்லாத காரணத்தினால்தான் இந்த இவ்வாறான ஒரு இறப்பதற்கு செல்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் எந்த பிரச்சனை என்றாலும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் பெற்றோர்களால் ஊட்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் தற்போதைய காலங்களிலே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்றாலும் வீட்டிலே போன் வாங்கி தரவில்லை என்று சில சண்டை பிடிப்பதும் உண்டு. உயிரை மாய்ப்பதற்கு முற்படுகின்றதும் இருக்கின்றது. மற்றும் அவர்கள் விரும்புகின்றவற்றை வாங்கி கொடுக்காத காரணத்தினால் உயிரிழக்கின்றார்கள். அவ்வாறான சம்பவங்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்படுகின்றது. மற்றும் ஒவ்வொரு பிரச்சனை காரணமாக அவர்கள் இந்த உயிரிழப்புக்கு தூண்டுதலாக அமைகின்றது. எந்த பிரச்சனை என்றாலும் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி தைரியம் வேண்டும். எந்த பிரச்சனை என்றாலும் எங்களை மீறி எதுவும் நடக்காது. நாங்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வோம், எந்த பிரச்சனை என்றாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் என்ற ஒரு மன தைரியமானது இந்த இளம் சமூகத்தினருக்கு வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கூடுதலான இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சிறுவர்களுடைய இளைஞர்களுடைய உயிரிழப்பை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எவ்வாறு பராமரித்து சிறு வயதிலிருந்து அவர்களை வளர்த்தெடுத்து மிகுந்த கஷ்டப்பட்டு தான் அந்த தாய் தந்தையர்கள் அவர்களை வளர்த்திருப்பார்கள். அவ்வாறான அவர்களுக்கு நீங்கள் நன்றி கடன், தாய் தந்தையர்களுக்கு நன்றி கடனாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் ஒரு கோழைத்தனமாக மாறக்கூடாது. எந்த பிரச்சனை என்றாலும் நாங்கள் எதிர்கொள்வோம், எந்த பிரச்சனை என்றாலும் வந்தால் எங்களை மீறி போகாது, நாங்கள் எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் ஒரு மன தைரியமானது இளைய சமூகத்தினருக்கு பெற வேண்டும். ஏனென்றால்
இவ்வாறான ஒரு விழிப்புணர்வுகள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த உயிரிழப்பு ஆனது யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் கூடுதலாக ஆரம்பத்திலே இப்ப சமூகத்தினருடைய இந்த உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தாவிட்டால் தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலும் சரி பல்வேறு முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் ஈழத்திலே யாழ்ப்பாண தமிழர் பிரதேசங்களிலே இவ்வாறான உயிரிழப்பு தொடர்ச்சியாக இடம்பெற ஊக்கமளிப்பது போன்று இருக்கு. பாடசாலைகளிலும் மற்ற தனியார் பாடசாலைகளிலும் மற்ற கிராமங்களிலே இருக்கின்ற கிராம மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த சிறுவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு நல்வழிகளிலே சென்று கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் நாங்கள் ஊக்கமளித்து சொல்ல வேண்டும். பாடசாலைகள் நாங்கள் ஆரம்ப காலத்திலே நாங்கள் படிக்கும் போது காலை பிரார்த்தனைகளிலே எங்களுக்கு பெரியோர்களை மதிக்க வேண்டும் மற்றும் எந்த பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முன்னோற வழிகளை தான் கூடுதலாக சொல்லி எங்களுக்கு பாடசாலைகளிலே ஊக்கமளித்திருந்தார்கள். ஆனால் தற்போதைய காலங்களிலே பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களை மதிப்பதே மிக அரிதாக காணப்படுகின்றது. சில பாடசாலையிலே ஆசிரியர்களை மதிக்கிறார்கள், சில பாடசாலையிலே ஆசிரியர்களுக்கு கையை வைக்கும் அளவுக்கும் சென்றிருக்கின்றது. அதோடு வீதி விபத்துகளிலும் இளைஞர் யுவதிகள் அதிகமாக உயிரிழக்கின்ற சம்பவங்களும் தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் சரி ஒவ்வொரு பிரதேசங்களிலும் கடந்த காலங்களில் நாங்கள் காணொலிகள் மூலம் பார்த்திருந்தேன். சிங்கள பகுதியிலே இரவு 12 மணி போல வாகன லொரி ஒன்று திருப்புவதற்கு முற்படும் போது எதிர் திசையிலே வருகிற அந்த பைக் ரைடர் என்று தான் சொல்லலாம். பைக் வாகன சாரதிகள் அல்ல, அவர்கள் பைக் ரைடர். அந்த வாகனத்தை ரேஸ் ஓடுறவர்கள் போல கிடையாது. ஏனென்றா அவர்கள் வந்து அந்த லொரியிட மோது பார்க்க மாட்டீங்க, அந்த மோதி அவருடைய பாகங்கள் உடல் பாகங்கள் பாதியாக மாறிய கால் 2 பக்கமும் வேறு, உடல் வேறு பக்கமும், அவ்வாறு 2 பேருடைய உடல் 2 முடையில் வந்தவர்கள் 2 முடையில் உடலும் பாதியாக சென்றிருக்கின்றது. இவ்வாறு வீதி விபத்துக்கள் அதிகமாக இடம்பெறுகின்றது. இளைஞர்கள் நீங்கள் பாதுகாப்பாக சென்றால்தான் நீங்கள் மற்றவர்களும் பாதுகாப்பாக செல்ல முடியும். நீங்கள் வாகனங்களிலே ஒரு வாகனம் கார் போய்கொண்டுண்டா கார் போகும்போது அவர்கள் அதை வெட்டி அப்படி எடுத்து மக்கள் பார்ப்பதற்காகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு நீங்கள் செய்யும் போது நீங்கள் அதில் விபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு யாரை நீங்கள் வெட்டி ஆக்களுக்கு பார்க்கணும் என்று போனீர்களோ அந்த மக்கள்லாம் உங்களை அவசரமாக நீங்கள் ஆக்சிடென்ட் பட்டாலும் உடனடியாக ஆஸ்பத்திரி கொண்டு போவார்கள் அவர்கள் தான். எனவே இந்த வீதி விபத்துக்களை இளைஞர்கள் அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும். வீதி விபத்துகளானது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வீதி விபத்து காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றது. மாதம் கூடுதலான இளைஞர்கள் உயிரிழக்கின்ற சம்பவங்களும் அதிகமாக காணப்படுகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறாமல் அனைவரும் வீதி நடைமுறைகளை கருத்திலே கொண்டு வாகனங்களை செலுத்த வேண்டும். அத்தோடு தற்போது இளைஞர் யுவதிகள் தமது உயிரை தாமே மாய்த்து கொள்கின்ற அளவு தற்போது காலங்களான சென்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். எந்த பிரச்சனை என்றாலும் எதிர்கொள்வோம் என்ற ஒரு தற்துணிவானது நமக்கு உருவாக வேண்டும். எந்த பிரச்சனைகளும் எதிர்கொள்ளக்கூடிய தற்துணிவு இருக்கும் இடத்தில் தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். எந்த பிரச்சனைகளும் நாங்கள் எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகள் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கான ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் நாங்கள் போராட வேண்டும். போராடித்தான் இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் என கூறிக்கொண்டு வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தோல்விகளை எதிர்நோக்கும் என்றால் இறுதி கட்டத்திலே நாங்கள் வெற்றி அடைவோம். எந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம் இருந்து வெற்றி கொள்வோம் என இந்த இடத்தில் கூறிக்கொண்டு எதிர்வரும் காலங்களிலே இளைஞர் யுவதிகளுடைய மரணங்கள் இடம்பெறாமல் சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.